நம்ம 10 பேக் வச்சிருக்க வேணாம், ஒரு பேக் டீசெண்டா அப்படி சண்டை போடுவாங்க. ஜனவரி பிப்ரவரிலாம் வரும்போது கிடைக்காது. மாவு டப்பா கொடுக்காம இந்த கிட்டு கொடுத்துட்டாங்க. இதுலதான் பிடிச்ச எடுத்துக்கங்க. இது எப்படி திறக்கணும் பக்கம் வச்சா வேற ஸ்பைடர்மேன் வரும், வேற கலர்ல. 30% ஆஃப் இருந்தது. அதுவே சறுக்கு இப்படி குத்திரும். கிட்ஸ் வில்லியா எனக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்ட்ல இருந்து கேர்லியா பிங்க் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹை. போன விளாக்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைக்கு போயிருந்தேன், அங்கே என்னெல்லாம் வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். இதே லென்த்தாக போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த வீடியோ லென்த்தாக போச்சோ இல்லையோ, இதை நான் இப்போ தான் ஷூட் பண்ணி முடிச்சேன். இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. மாலில் போய் தேவையில்லாத நான் வாங்குறதில்ல, ஆஃபரில் இருந்தால் மட்டும் வாங்குவேன். என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே மொத்தமாக வார்ட்ரோப் காலி பண்ணிட்டு புது ட்ரெஸ் வாங்குவேன். என்னன்னு தெரியல, நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஷர்வினா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வளர்ந்துருக்கான். அவனுக்கு நான் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் பத்தவே இல்லை, சுத்தமாக பத்தல. அவனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வனுக்கு 11. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி 11th இயர் பர்த்டே அவன் செலிப்ரேட் பண்ணான். ஆனால் இப்போ நான் அவனுக்கு வந்து 13 to 14 தான் சில பிராண்ட்ல வாங்குறேன். 11 to 12 தான் வாங்கணும். 11 to 12 வந்து அவனுக்கு டைட்டா இருக்கு, கொஞ்சம் டைட்டா இருக்கு. அப்புறம் ஹைட் வந்து பத்தல, ஹைட் சுத்தமா பத்தல. 11 to 12 இல்லைன்னா அடுத்து 13 to 14 தான் பிராண்டட்ல எல்லாம். 12 to 13 கிடையாது நான் வாங்கின சில பிராண்ட்ஸ்ல. ஸோ 11 to 12 உனக்கு பத்தலன்றதுனால அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி 2 ஜீன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அவன் பர்த்டே அப்போ வாங்கின ஜீன் அது அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். நான் இன்னைக்கு தான் கொடுத்தேன் எல்லாத்தையும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இப்போ 13 to 14 வாங்கியிருக்கோம். 13 to 14 பெருசா இருக்கும், 2 கட்டானா இருக்கான் அவன். 11, 12 வந்து அவனுக்கு பத்தல. 13 to 14 பெருசா இருக்கு, கொஞ்சம் வச்சு தான் போடணும் போல இருக்கு. அதனால அவனுக்கு மட்டும் சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஃபோன் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் ஸ்பார் போயிருந்தேன். ஸ்பார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வாங்கினேன், பஞ்சதந்திரா. இதுல மொத்தம் செட் ஆஃப் 4 புக்ஸ் வருது, குட்டி குட்டியான புக்ஸ். அதுக்கப்புறம் கிராண்ட்மா ஸ்டோரிஸ்ன்னு இருக்கு. இதுல ஒரு 4 ஸ்டோரி புக்ஸ் இருக்கு. இது 4மே 4 புக், குட்டி குட்டி மெலிஸ் புக்கு. அவனுக்கு படிக்கிறது பிடிக்கும், அதனால படிக்கட்டும் அப்படின்ட்டு. கேர்லியா பிங்க் அண்ட் பிளாக் கலர்ல சாக்ஸ் வந்துருக்கு. செட் ஆஃப் 2 149 ருபீஸ்க்கு ஈஸி பைல, அதான் ஸ்பார்ல வாங்கினேன் இது ரெண்டும். அப்புறம் பை 1 get 1 ஹனி. அப்புறம் ஷர்வினோட கர்ஷிஃப் ஒரு 2-3 கர்ஷிஃப் காணோம், எங்கன்னே தெரியல. ஸ்கூலுக்கு எவ்ரிடே கொடுத்து விடணும். அவனுக்கு மக்ல மொண்டு தண்ணி ஊற்றுனா மண்டையிலேருந்து இப்படி ஊற்றும். குளிச்சுட்டு வந்த மாதிரி அவனுக்கு வேர்க்கும். ஸ்போர்ட்ஸ் போகிற அன்னைக்கு பிடி பீரியட் இருக்கு அன்னைக்கெலாம். ஸோ தேவைப்படும். அதனால காட்டனில் ஈஸி பையில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 காட்டன் கர்ஷிஃப்ஸ் வந்து 149 ருபீஸு. எனக்கு ஏன்னு தெரியல, கட் மேங்கோ பிக்கிள் நிறைய பிராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பிரியாவோட கட் மேங்கோ பிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மேங்கோ தொக்கு ஊறுகாய் வந்து ருச்சியில் வாங்குவேன் யூஸ்வலி. ஆனால் கட் மேங்கோ பிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவில் தான் நான் வாங்குவேன். அது இயர் எண்டில் வந்து பிரியாவில் கட் மேங்கோ பிக்கிளே கிடைக்காது, ஏன்னா காலி ஆகிடும். அது மாங்காய் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் தான் அவங்க போட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கிடைச்சதே இல்லை, நாங்கள் டிமாண்ட் தேடுவேன், கிடைச்சதே இல்லை. அந்த இயர் எண்ட் வரும்போது ஜனவரி பிப்ரவரிலலாம் வரும்போது கிடைக்காது. திருப்பி வரும்போது தான் வாங்கி வைக்கணும். நிறைய ஊருக்கா நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கனால. அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறீங்களான்னு வேற கேட்குறீங்க, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கட் மேங்கோ பிக்கிள் விதவுட் கார்லிக். இது வந்து ஆவக்காய் பிக்கிள், அதாவது மாங்காய் ஊறுகாய் தான் வித் கார்லிக். இது பிரியாலேருந்து அது 2 வாங்கியாச்சு. அப்புறம் நம்மளுடைய சொந்த வீட்டில் வந்து கடுகு இல்லை, அதனால அது மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் பிஸ்னஸில் வந்து சில காயின்லாம் தொலைஞ்சு போச்சு. 1 வச்சுருக்கோம், நாங்கள்லாம் சேர்ந்து விளையாடுவோம் ஃபேமிலியாக லீவ் நாளில். இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை சொந்த வீட்டுக்கு போகும்போது ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் விளையாடுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து வாங்கினேன். இதனுடைய விலை வந்து எனக்கு தெரில. போர்ட் கேம் வந்து 249 என்னமோ போட்டிருந்தது, தெரியல எனக்கு. ரொம்ப விலை கம்மியாக போட்டிருந்தது, ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. மாங்காய் வாங்கிருக்கீங்க, இதை பிரிச்சிடலாமா ஜி? சத்யால கொடுத்தாங்கல்ல, என்ன இருக்கு காமிச்சிடலாம் நம்ம மக்களுக்கு. அந்த நம்மளோட சொந்த வீட்டுல க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி டஸ்ட்பின் வேணும், ஏன்னா அது ஒரே ஹால் தானே, அப்படியே ஓப்பன் ஏரியா தானே, வெளிலலாம் நம்ம டஸ்ட்பின் வைக்க முடியாது. நைட்ல வந்து கதவை திறக்கிறதே இல்லை நாங்கள் மெயின் டோரை, ஏன்னா திறந்தாக்கா லிசர்ட் உள்ள வந்துடும் பயந்துக்கிட்டு வெளில போறது கிடையாது. அதனால டஸ்ட்பின் வெளில வைக்காம உள்ள வைக்கணும். உள்ள வச்சா ஓப்பன் டஸ்ட்பின் வைக்க வேணாம், க்ளோஸ்டு வேணும். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஜி கிட்ட வாங்கணும்னு. அவங்களா நல்ல வேலை மாவு டப்பா கொடுக்காம இந்த கிட்டு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு கலர் வீட்டுக்கு ஒண்ணு கிடைச்சது இல்ல, இது நல்ல வேலை. இப்படி வாரும்போது சிலது இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கும், குப்பை வந்து இப்படி தள்ளும் போது இந்த பக்கமா வெளில வந்துடும். இது நல்லா அப்படி இருக்கு. நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெத்தோடனே பாருங்க இப்படிதான் வச்சு பார்த்தேன். நான் எப்பவுமே முறை வாங்குறேன்னா அப்படி வச்சு பார்த்து தான் வாங்குவேன். இதுவும் வந்து இந்த மாதிரி டஸ்ட்பினா இருக்கு.
இதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க டஸ்ட்பின் தான் போல. இது நம்ம மளிகை ஜாமான் போட்டு சும்மா ஏதாவது பிளாஸ்டிக் வச்சுக்கலாம். அப்பளம் வத்தல் ஏதாவது வறுத்தா டிஷ்யூ போட்டு வச்சுக்கலாம். மிளகாத்தூள் டப்பாவா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பிரஷிங் டைப்ல இருக்குது. ஓபன் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது நாங்க காசு கொடுத்து வாங்கலங்க. ஃபோன் வாங்கினதுக்கு பூர்விகா சத்யால ஆடி கிஃப்ட்ல ஒன்னு தந்துட்டாங்க. ஆமா. அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிராண்டட் ஷோரூம்ல இருந்து நான் வாங்கினது தான். தெரிஞ்ச பிராண்ட் இல்லை, பட் ஒரு நல்ல ஒரு பேக் தான். இந்த மாதிரி ஒரு 3 பேக்கு எலி பிராண்ட், ELLE எலி, அந்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக தெரில. அதில் வந்து ஒரு 4000 சில்லறைக்கு ஒரு பேக் வாங்கினேன். அப்புறம் இந்த பேக் வந்து 3000 சம்திங்க்கு வாங்கினேன். இந்த பேக்லாம் நான் வந்து ஒரு 5 வாட்டி யூஸ் பண்ணியிருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் அது அப்படியே உள்ள அந்த வீடு கிரகப்பிரவேசம் வீட்டு வேலையில் அப்படியே எடுத்து டம்ப் பண்ணி வச்சேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், அந்த ஒன்று மேலே ஒன்று ஒராசி எல்லாம் உறிஞ்சு வந்துருச்சு. உறிஞ்சு இது எவ்வளோ காஸ்ட்லியாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது உறிஞ்சு இருக்கும்போது நம்ம 10 பேக் வச்சுருக்க வேணாம், ஒரு பேக் டீசெண்டாக எடுத்துகிட்டு போகணும்ல. நம்ம அது பிராண்டோ பிஞ்சு இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு போகணும்ல. அப்படி பிஞ்சு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஆள் பாதி ஆடை பாதின்னு வாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பிஞ்சு இருக்கிற ஹேண்ட்பேக்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு 2 ஹேண்ட்பேக் வாங்கித்தாங்க. அந்த மாதிரி கச்ச முச்சன் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் யாரை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தேன். இப்போதான் நம்ம ஊருக்குள்ள ஒரு பிராண்ட் வந்திருக்கு, கெஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்திருக்கு. ஆத்தென்டிஃபைடு ஒரிஜினல் பிராண்ட் வந்து கெஸ் வந்து பேக் வந்திருக்கு. அதுவும் லைஃப் ஸ்டைலில் வந்திருக்கு. பார்த்தா எல்லாம் 10,000 இருந்துச்சு. அண்ட் கலெக்ஷன் கம்மியாக இருந்தது. 10 or 20 ஏதோ ஒரு காசு கொடுத்து வாங்குறோம். அதை நம்ம வாஸ்டான கலெக்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக ஒன்றுத்துக்கு செலவு பண்ணி வாங்கினா கூட மனசுக்கு இருக்கும். லிமிட்டட் கலெக்ஷன், அதில் லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. அதுலேருந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்க எனக்கு மனசு இல்லை. அங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அடுத்து ஒரு நல்ல பிராண்டாக தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டா? ஆமாம், ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்ட்லேருந்து ஹேண்ட்பேக். இது காட்டுங்க, கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. இங்கே ஃபாஸ்ட் ட்ராக் போட்டுருக்கோம். ஃபாஸ்ட் ட்ராக் இல்லை, பேக் எப்படி இருக்குன்னு மக்கள் பார்க்கணும்ல. இது ஃபாஸ்ட் ட்ராக், ஒரிஜினல் ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டு. இந்த ஒரு பேக் மட்டும் 30% ஆஃப்ல இருந்தது. மீதி எல்லா பேக்குமே ஆஃபர்லாம் கிடையாது. இந்த மாதிரி டீடைலிங் இருக்கும். ஃப்ரண்ட்ல எனக்கு இந்த இதுதான் பிடிச்சிருந்துச்சு. இதை சூஸ் பண்ணது ஜி. நீ வாங்கிக்கோ. என்கிட்ட ஒயிட் கிரீம் நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிரீம்ல நிறைய வச்சிருந்தேன். நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பேக் மேல ஒரு பேக் வச்சு எல்லாம் வீணா போயிட்டே இருக்கு. ஆமா, அதனால நான் என்ன சொல்லிட்டேன், நீ இந்த பேக்கை அழகா வச்சுக்கோ. ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நிறைய கிரீம்ஸ் வச்சிருந்தேன், ஒயிட் வச்சிருந்தேன். ஆனா நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துட்டேன். என்கிட்ட சாரீஸ், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். நான் கொடுத்துருவாங்க. வந்தாங்கன்னா யாருக்காவது உங்களுக்கு பேக் வேணுமா, உங்களுக்கு புடவை வேணுமா, இதுல ஏதாவது பிடிச்ச எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வாட்டி எனக்கு நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது ஜி எனக்காக சூஸ் பண்ணது. மீதி 2 நான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 3895. ஆன் டாப் ஆஃப் தட் அதுல வந்து 30% ஆஃப் இருந்தது. நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 30% தள்ளுபடி போ, மீதி எவ்வளோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன். பின்னால இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்கு. இது எல்லாத்துலயும் ஃபாஸ்ட் ட்ராக்னு எழுதியிருக்கும். அதான் பிராண்டட் எழுதியிருக்கும். இங்க ஃபாஸ்ட் ட்ராக் பாருங்க. இருங்க, எங்க இது ஒரு மாதிரி செல்ஃப் எம்போஸ் டிசைன்ல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இப்படி ஓபன் பண்றது அவ்வளவா பிடிக்காது. பட் ஜிக்கு இந்த டீடைலிங் பிடிச்சிருந்துச்சு. இதை எடுத்துக்கோ. எனக்கு அதுதான் வேணும். ஆக்சுவலா நம்ம எவ்வளவு நேரம் செலக்ட் பண்ணோம்? 2 மணி நேரம் செலக்ட் பண்ணிருப்போமா? பேக் செக்ஷன்ல மட்டும் ரொம்ப நேரம் இருக்கிறதுல செலக்ட் பண்ணது பேக் செக்ஷன் மட்டும் தான். ஆனா நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் எடுத்து வச்சு வரிசை எல்லாத்தையும் அடுக்கி, நம்ம ஒரு 6 பேக் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி பார்த்து அதுல எது நல்லா நான் மேல போட்டெல்லாம் பார்த்து அவங்க போட்டு பாக்குறது பிரச்சனை. நான் வச்சு காட்டணும். இந்த பக்கம் நீ ஒண்ணு வச்சு. ஏன்னா பாதி நேரம் என் பேக் அவர் தான் தூக்கிட்டு வருவாரு. எனக்கு எந்த பேக் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, அது வேற விஷயம். ஆனா நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்குறத. எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஹேண்ட்பேக் எங்க அப்பா எடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே நான் அப்படிதான் பாத்திருக்கேன். லேடிஸை வெயிட் தூக்க வச்சு எங்க வீட்டுல நான் எங்க அப்பா அப்படி பாக்கல. நான் எங்க அப்பா அம்மாவை தூக்க வச்சது கிடையாது. அவங்க ஃபேமிலியோட அவங்க எடுக்கணும். வேற ஃபேமிலியோட எடுத்தா பிரச்சனையா போயிடும். காமெடி. சோ அந்த மாதிரி தான் நான் பாத்திருக்கேன். ஜியுமே அதே டைப் தான். ஹேண்ட்பேக்கை வாங்கி இப்படி ஒரு சைடு ஸ்லிங் பேக் மாட்டிக்கிற மாதிரி கிறிஸ் கிராஸா மாட்டுவோம்ல, கிராஸ் பேக் மாதிரி அந்த மாதிரி வாங்கி மாட்டிக்குவாரு. இல்ல லேடிஸ் மாட்டுற மாதிரி ஒரு ஷோல்டர் பேக் மாதிரியே சைட்ல அந்த ஹேண்ட் பேக் மாதிரியே மாட்டிக்குவாரு. அது ஒரு மாதிரி கேர்லியா இருக்கும்ப்பா. இப்படி போட்டுக்காங்கன்னா பாரு, என் பொண்டாட்டி பேக் நான் எடுத்துக்கிறேன், எவனோ பார்த்தா எனக்கு என்ன, அவனா வந்து எனக்கு சோறு போட போறான் அப்படின்னே சொல்லுவாரு. ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல, இங்க எக்ஸ்ட்ரா நூல் இருக்கு. இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ்ல இருக்கு. இது வந்து எனக்கு ஏதோ கண்டக்டர் பேக் மாதிரி ஃபீல் ஆகும். பிடிக்காது. ஆனா ஜி என் புதுசா வாங்கிக்க மார்க்கெட்டிங் பண்ணாரு. ஏற்கனவே ஒரு ஒயிட்ல ஒரு பேக் வச்சிருக்கேன் நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல. உள்ள வந்து இந்த மாதிரி 2 பவுச்சஸ் இருக்கு, ஓப்பன் பவுச்சஸ். அப்புறம் சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்
கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட், இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட். இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஜிப் இருக்கு. அதுல அந்த வாரண்டி கார்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் இருக்கு. பேட்டா ஸ்லிப்பர் வாங்கினே அதையும் தூக்கி உள்ள போட்டுருக்கீங்க. சரி ஓகே. இந்த லாங் ஹேண்டில் வேணும்னா நம்ம இதை வந்து அவ்வளவுதான், இது எப்படியோ எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல வண்டர்ஃபுல் கலர், வண்டர்ஃபுல் கலர். இதுவுமே நான் அந்த ஓபன் பண்ற கண்டக்டர் பேக் மாதிரி தான் இருக்கு. இது நான் தான் சொல்றேன், இது ஸ்லிங் பேக் டைப். அது அந்த சைஸ் பாத்தீங்கல்ல, இப்படி அகலமா பாக்ஸ் மாதிரி வித்தியாசம். இது பாக்ஸ் மாதிரி மண்டையா இருக்கு. அதென்ன 10 கிலோ இருக்கு. இது தூக்குறதா பாருங்க, இது அப்படி இல்ல. சரி ஓகே விடுங்க. இங்க பெல்ட்லாம் வச்சு போட்டுருக்காரா? இது வந்து பாக்க நான் என்ன சொன்னேன், இது ரொம்ப பாக்க கியூட்டா இருக்குன்னு சொன்னேன். இதுல வந்து முன்னாடியே ஃபாஸ்ட் ட்ராக் போட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பெல்ட் டீடைலிங் வருது. டூவல் டோன் கலர்ல இருக்கு. இதை நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இங்க சென்ட்ரல்ல ஓபன் பண்ண ஒரு ஜிப் இருக்கு. இந்த பேப்பர் எல்லாம் தூக்கி வெளில போட்டுறலாம். அவ்வளவுதான், ஒரே கம்பார்ட்மெண்ட் தான். இதுல வந்து இந்த பக்கம் 2 பவுச் இருக்கு. சீக்ரெட் ஜிப் ஒன்று இருக்கு. இதுலயும் உள்ள ஃபாஸ்ட் ட்ராக், உள்ள அங்கேயும் அதுலயும் ஃபாஸ்ட் ட்ராக் போட்டிருக்கு. இதுல பின்னாடி ஜிப் இருக்கும்னு நினைச்சு பார்த்தா இல்ல. இந்த ஜிப்ல ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கான்னு பார்த்தா இருக்கு, எல்லாத்துலயும் போட்டுருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கும். இப்படியும் டிக்கெட்டின்னு தூக்கிட்டு போலாம், இப்படியா மாட்டிட்டு போலாம். ஜியா மாட்டி பார்த்தாரு, அழகா இருக்குன்னாரு. 2 பேரும் மாட்டி பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் செக்ஷன்ல நான் நடந்து பார்த்தேன். நான் போட்டுட்டு போன ஃபுட்வேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்வேர். சரிங்களா? ஆனா அங்க போன உடனே ஃபுட்வேர் இப்படி மாட்டி இருந்தேன்னா, என் லெகின் இங்க டைட்டா இருந்ததா, ஃபுட்வேர் இப்படி போட்டிருந்தேன்னா, இந்த லெகினுக்கும் இதுக்கும் நடுவில் இது இப்படி அழுத்தம் கொடுத்துருச்சு, இது இப்படி அழுத்தம் கொடுத்துருச்சு. எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ல கால் வீங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நடுவில் அப்படியே இவ்வளோ பெருசா கொழுக்கட்டை மாதிரி உருட்டி கொழுக்கட்டை எத்துக்கு இப்படி அமைக்க வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி புசுன்னு வீங்கிட்டு ஸ்லிப்பரை கட்டவும் முடியல, போடவும் முடியல. அப்படியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் நான். என்னால் முடியவே இல்லை. இன்னைக்கு தான் கால் வீக்கம் இல்லாமல் இருந்தது. இந்த ஸ்லிப்பரை ஆசையாக வாங்கினேன், எடுத்து போட்டு வரலாம். நான் போட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சே போட்டுனேன். ஆனால் என்னால் முடியல. அப்புறம் நடக்கவே முடியல. நீ ஒரு நல்ல ஃபுட்வேராக வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். லைட் வெயிட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கணும், என் சைஸோட ஒரு சைஸ் பெருசாக வேணும், ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்வேர் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அந்த ஃபுட்வேர் செக்ஷனில் மாட்டி வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. கோட், ஜிஞ்சர், கேப்ரிஸ், கெஸ், இந்த மாதிரி எல்லாமே லைனாக அப்படியே மாட்டி வச்சுருந்தாங்க. அங்கே ஃபுட்வேரும் சேர்த்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. அங்கே இது மாட்டி இருந்தது பிராண்டட்ல, நல்ல ஒரு பிராண்டில் நேம் தெரிஞ்ச பிராண்டட்னா நீங்கள் மைக்கேல் கார்ஸ் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அப்புறம் வெர்சாஸ் அந்த மாதிரிலாம் அப்புறமா பேசக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. வெர்சாஸ்க்கு வந்து கெஸ் சின்னதாக தெரியும், கெஸ் வச்சுருக்கவங்களுக்கு கோட் சின்னதாக தெரியும், கோட் வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ எனக்கு இதுதாங்க பிராண்டு. சரிங்களா? ஸோ கோட் பிராண்டில் வந்து இந்த கலர் நான் யூஸ் பண்ணதே கிடையாது என் லைஃப் டைமில். ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போனேன். இது ஆசையாக இருந்துச்சு. எனக்கு இதில் ரொம்ப கவர்ந்ததுன்னா தெரியுமா, நான் இந்த கொரியன் சீரீஸ், சைனீஸ் சீரீஸ்லாம் பார்க்குறேன்ல, அதுக்கு ஒரு கொண்டை போடுவாங்கல்ல, அந்த ஏஷியன்ட் சீரீஸ்லாம் பார்க்கும்போது, ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் பார்க்கும்போது அதில் கொண்டையில் வந்து ஒன்று இப்படி சொருகுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ராணிலாம் அதை எடுத்துச்சு அப்படின்னு சண்டை போடுவாங்க, அதுவே சறுக்குன்னு இப்படி குத்திடும், வில்லன் செத்து போயிடுவான். அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி இருந்துச்சுங்க. இது இங்கேருந்து ஏதோ அப்படி சொருகிட்டு நிற்கிற மாதிரி. இதை எப்படி திறக்கணும்னு நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது கொஞ்சம் வெளில இழுத்த மாதிரி இப்படி தூக்கணும். ஐயோ இங்கே பாருங்க, எனக்கு வரல பாருங்க, கொஞ்சம் பழகணும். ஈஸியாக திறக்கிறாரு. அப்படி தூக்கணும் போல. ஒன்றும் இல்லை, இந்த பட்டன் தான். ஆனா இது உள்ள விட்ட மாதிரி இந்த பட்டனை லாக் பண்ணோம். சும்மா தொட்டாலே லாக் ஆயிடும். லாக் ஆகுறது ஈஸியா இருக்கு. எடுக்கும் போது வந்து அதுல மாட்டிக்குது கொஞ்சம். இது இந்த இது இருக்குல்ல, இந்த கலருக்கும் இந்த கோல்டுக்கும் அந்த நல்ல கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருந்தது. கோட் பிராண்ட் வந்து லைஃப் ஸ்டைலோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன்ல. ஐம் நாட் ராங். தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதோடது இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேக்கோடைய விலை நான் சொல்ல மறந்துட்டேன். இது ஆஃபர்லாம் கிடையாதுங்க. இது 3295. ஆஃபர்லாம் எதுவும் இல்லை, அப்படியே காசு கொடுத்து வாங்கியாச்சு. இந்த கோட் பிராண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் ஐயா கடைசியில் இப்படிதான் திறக்கிற மாதிரி தான். ஆனால் அது ஃபுல்லா இருக்குல்ல, இது அப்படி இல்லை, கொஞ்சோண்டு குட்டி பையனா இருக்கான். அதுவும் இல்லாம நீ வேணாம்னு சொன்ன அதே டைப் பேக். ஐயோ நான் கவனிக்கவே. ஆனா மூணுமே அழகா இருக்கு. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, இந்த இது ஸ்லிங் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கினேன். ஆனா இதுலயும் அப்படி ஓபன் இருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல, இதான்டா பெஸ்ட். எப்படி திறக்கிறது நம்ம 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தோமா, அதுல அப்படியே வாங்கிட்டேன். சரி, இதை எப்படி திறக்கணுங்க. திறந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க ஒரு ஜிப் இருக்குங்க. அந்த ஜிப்பை திறந்தோம்னா இவங்க குப்பெல்லாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். உள்ள பேப்பர்லாம் போட்டிருந்தனால அதை விரிச்சு விட்டாங்க போல இருக்கு. ஜிப்பு முன்ன பயந்துட்டேங்க. பாருங்க, ஈஸியாக தான் இருக்கு. இப்படி மேலே வரைக்கும் போயிடுச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அதை கரெக்டாக அந்த டர்ன் கரெக்டாக பண்ணணும். இப்படி உள்ள இப்படி வச்ச மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணணும் போல. அவ்வளோதான். இது ஒன்று இப்படி எக்ஸ்ட்ராவாக இப்படி நீட்டிட்டு இருக்கு ஜி. அது மேலே வரைக்கும் போயிடுச்சுன்னா அது வளவலன்னு ஆடுது, ஸ்டிஃப்னஸ் கிடைக்கல. அதை பிடிச்சிட்டு செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா இங்கே பாருங்க
கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது நீ கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கம்பார்ட்மெண்ட், இந்த சைடு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஜிப் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடியும் ஒரு ஜிப் வருது. இது இது ஒன்று தான் ஹேண்டில். இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? கொஞ்ச நாள் உள்ள அமிச்சாலே க்ளோஸ் ஆகிடுங்கிற வந்துடுது. எஸ், க்ளோசிங் ஈஸியாக தான் இருக்குது. வாட் இஸ் திஸ்? 1999. 2000 ரூபாய்க்கு $1 கம்மி. நோ ஆஃபர், நோ ஆஃபர். இதுக்கும் நோ ஆஃபர் சொல்லிட்டாங்க. அழகாக இந்த மாதிரி குச்சியை கொண்டு போகலாம். இந்த மாதிரி இருக்குது. இல்லை இப்படி கையில் இப்படி மாட்டி எடுத்துட்டு போகலாம். சிக்கான்னு அப்படி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வேணா இங்கே பெல்ட் இருக்குது, லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப லாங்கெல்லாம் வராது. அப்புறமேட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்வினோட ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். டக்குன்னு காமிச்சிடுறேன். இப்போ நான் காட்டுறதுலாம் ஃபேம் ஃபார் எவர் பிராண்ட். இது ஆன்லைனில் வாங்கினாலும் அதே தான். நான் வேணா இதெல்லாம் கிடச்சதுன்னா டேக் பண்ணி விடுறேன். ட்ராக் பேண்ட் இது நல்ல பிராண்ட். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், குழந்தைங்க ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருக்குங்க. ஆனால் இதுதான் ஹிப்பெல்லாம் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. ஹிப்பு பம்மு அந்த இடம் போய் உட்காரதுலாம் அதுதான் கரெக்டாக இருக்குது. 2 மாதம் கழிச்சு வளர்ந்துடுறானே அப்படின்ட்டு. அப்புறம் குவாட் செட். இது டிஷர்ட் குவாட் செட்டில் எப்பயுமே பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிஷர்ட் வந்து நல்லா ஃபங்கியாக கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் வருது, நல்லா பெரிய ஃபிட்டாக வருது. இந்த ஷார்ட்ஸு அண்ட் இந்த மாதிரி. அடுத்த குவாட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் அண்ட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ். இது எல்லாமே ஃபேம் ஃபார் எவர் தான். அடுத்த குவாட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்டுன்னு சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி டிஷர்ட். இப்போ இந்த கோடுக்கு ஹேண்ட்பேக்கை எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்களேன், இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒராசி பிரிஞ்சு வராமல். ஃபாஸ்ட் ட்ராக்குக்கும் அதை கேட்டு வாங்கியிருக்கணும், நம்ம அதை வாங்காமல் விட்டோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் பேண்ட் காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி ட்ராக் பேண்ட். அதுலேயே வேறு கலர், ப்ளூ கலர். இது எவ்வளோ தெரியுங்களா? 599 rupees தான் இதெல்லாம். பிராண்டடே அங்கே. ஏன்னா இப்போ ஆஃபர் வேற போட்டிருக்காங்க. இந்த குவாட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே 699 rupees நினைக்கிறேன். லஜி 799. 799 பார்த்தா தெரியும், எனக்கு தெரியல சரியா. செட்டே 799. எஸ், செட்டே 799 நினைக்கிறேன். எஸ், பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 599 ஒன்று, 699 ஒன்று. அப்புறம் கிட்ஸ் வெல்லி, கிட்ஸ் வைலா கிட்ஸ் வெல்லியா எனக்கு தெரியல, ப்ரொனன்சியேஷன் தெரியல. ஸ்பைடர்மேன் மூவி வந்து வருது. ஸ்பைடர்மேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தையிலேருந்தே. ஸோ அது வாங்கினா இது ஒரு டிஷர்ட் மட்டுமே 799. கிட்ஸ் வில்லியா எனக்கு தெரில, 13 to 14 சைஸ் வாங்கினேன். ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி சின்ன வயசுல அவன் ஒன்று வச்சிருந்தான் ஒரு 2 years பேக். சேம் இதே ப்ளூ கலர்ல வச்சிருந்தான். இது நார்மல் ஸ்பைடர்மேன். இப்படி பண்ணிட்டே இருப்பான். இந்த பக்கம் வச்சா வேற ஸ்பைடர்மேன் வரும், வேற கலர்ல. கேம் விளையாடுவான்ல, மொராலஸ் ஏதோ ஒன்று சொல்லுவானே, மைல்ஸ் மொராலஸ் அது வரும். இந்த பக்கம் திருப்பினாக்கா நார்மல் ஸ்பைடர்மேன். மிஷின் வாஷே பண்ணுவோம் நாங்கள். உல்டா பண்ணிட்டு மிஷின் வாஷ் வந்து டெலிகேட் வாஷ் பண்ணுவோம் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து 899. இப்போ ஸ்பைடர்மேன் மூவி வேற வருது, கிட்ஸ்வில் தான். அதனால ஃபுல்லாக அந்த கிட்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைடர்மேனில் வந்து பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட் எல்லாமே இருந்தது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் இது டிஷர்ட் மட்டும் தனியாக வாங்கினேன். 299. டேக் எனி பே 299 அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க, அதில் வாங்கினது. கொஞ்சம் இதெல்லாம் பெருசு தான் வச்சு போடுற மாதிரி, ஏன்னா கிடுகிடுன்னு வளர்றானே அப்படின்ட்டு. இது ஒன்று இது ரெண்டும் 299க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் இல்லை. இது ஃபேம் ஃபார் எவரில் 299 தான் ஆஃபரில் இருந்தது, அதனால நான் இதை வாங்கினேன். நார்மல் கடையில் வாங்குறதுக்கு 299 ரூபாய்க்கு இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, மெட்டீரியலும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் துவச்சி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாகவே வாங்கலாம். ஃபிட்டாலாம் என் புள்ள போடணும்னு இனிமேல் ஆசைப்படக்கூடாது, கிடுகிடுன்னு வளர்றான், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி துணி வாங்க முடியாதுன்னு 13 to 14 வயசில் நான் வாங்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த ஷாப்பிங் ஹால், ஷாப்பிங் விளாக், இல்லைனா ஏதாவது ஒரு டூர் விளாக் யாராவது போட்டாங்கன்னா அதை பார்க்குறது, இல்லை என்ன வாங்கினாங்கன்னு பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.